Subscribe to Learn with RK for more. வணக்கம் மாணவர்களே, 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2 கவிதை பேழை. இன்றைய பாடம் இயற்கையை போற்றுவோம். இந்த பாடலை எழுதியவர் இளங்கோவடிகள். இது சிலப்பதிகாரத்தின் வாழ்த்து பகுதி. நிலவு, கதிரவன், மழை, இயற்கையின் 3 கொடைகளை போற்றும் அழகான பாடல். வாருங்கள், கவிதையின் உள்ளங்களில் ஊற்றெடுப்போம். பாடலை படிக்கும் முன் ஒரு முக்கியமான விடயம் புரிந்து கொள்வோம். நம்மைச் சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடக்கிறது. கடலும் மலையும் கதிரும் நிலவும் மழையும் பனியும் இயற்கையின் கொடைகள் அல்லவா? அவற்றைக் கண்டு மகிழாதவர் உண்டோ? நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது. அந்த அழகான பாடலை இப்போது படிப்போம். முதலில் இளங்கோவடிகளின் பாடலையும் பின் பாடலின் பொருளையும் பார்ப்போம். பாடல்: திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போல அஞ்சன் உலகு அளித்தலான். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வலம் திரித்தலான். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும், நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அளிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான். இளங்கோவடிகள். இப்போது பாடலின் பொருள். வான்நிலாவை போற்றுவோம் வான்நிலாவை போற்றுவோம், மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வான்நிலாவை போற்றுவோம். கதிரவனை போற்றுவோம் கதிரவனை போற்றுவோம், காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வலம் வரும் கதிரவனை போற்றுவோம். வான்மழையை போற்றுவோம் வான்மழையை போற்றுவோம், கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனைப் போல முகில்வழி சுரக்கும் வான்மழையை போற்றுவோம். பாடலில் வரும் சொற்களின் பொருளை அறிவோம். திங்கள் நிலவு, கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், தார் மாலை, சென்னி சோழமன்னன், அங்கண் அழகிய இடம், அளி கருணை, ஞாயிறு கதிரவன், திகிரி ஆணைச்சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல். இப்போது பாடலின் பொருளை இன்னும் விளக்கத்துடன் 3 பகுதிகளாக அறிவோம். முதல் பகுதி வான்நிலா. தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழமன்னன். அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. அதைப்போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பமளிக்கிறது. அதனால் வெண்ணிலவை போற்றுவோம். இரண்டாம் பகுதி கதிரவன். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழமன்னன். அவனது ஆணைச்சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களையுடைய இமயமலையை வலப்புறமாகச் சுற்றி வருகிறது. அதனால் கதிரவனை போற்றுவோம். மூன்றாம் பகுதி மாமழை. அச்சம் தரும் கடலை எல்லையாகக் கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல மழையானது வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் மழையை போற்றுவோம். இந்த பாடலை எழுதிய இளங்கோவடிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இவர் காலம் பொ.ஆ. 2ஆம் நூற்றாண்டு என்பர். 50 காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். இதுவே தமிழின் முதல் காப்பியம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்துள்ள பாடல்கள் சிலப்பதிகாரத்தின் வாழ்த்து பகுதியாக இடம்பெற்றுள்ளன. அப்பகுதி நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. மாணவர்களே, இன்று நாம் கற்றவற்றை ஒரு நிமிடம் திரும்பி பார்ப்போம். இளங்கோவடிகளின் சிலப்பதிகார வாழ்த்துப் பாடலை வாசித்தோம். 3 இயற்கை கொடைகளை போற்றினோம். திங்கள் குளிர்ந்த வெண்குடை போல், ஞாயிறு ஆணைச்சக்கரம் போல், மாமழை மன்னனின் அருள் போல். 12 சொல்லும் பொருளும் கற்றோம். நினைவில் வையுங்கள், இயற்கை நமக்கு கொடை தருகிறது. நாமும் இயற்கையை போற்றி பாதுகாப்போம். அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி. Subscribe to Learn with RK. Hit the bell.